1927 டிசம்பர் 25 அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் மனு நீதி என்ற அந்த நூல் எரிக்கப்பட்டது. இன்றைக்கு அதே டிசம்பர் மாதம் வரப்போகுது. அதே டிசம்பர் 25 மீண்டும் தமிழ்நாட்டில் மனுநீதியை எரிக்கின்ற போராட்டத்தை இங்கு இருக்கின்ற பெரியாரிய இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கங்கள் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா வருகின்ற டிசம்பர் 25 இந்த இயக்கங்கள் சேர்ந்து மனுநீதியை மீண்டும் எரிக்கின்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தியாக வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா இந்த மனுநீதி எப்படிப்பட்ட நூல் தெரியுமா? கிரிமினல்களை உருவாக்குகின்ற ஒரு நூல். எப்படிப்பட்ட கிரிமினல்களை அப்படின்னா, பெண்கள் என்றாலே அவர்கள் ஆண்களினுடைய போகத்திற்கு உரியவர்கள், ரொம்ப இழிவானவர்கள், அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள், கட்டுப்படுத்தி வைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் சுதந்திரம் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கான கிரிமினல்களை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோகி ஆதித்யநாத் என்ற போன்ற ஒரு கிரிமினல் சாமியார்களை உருவாக்குகின்ற ஒரு நூல் தான் இந்த மனுநீதி. அப்ப இதை என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொளுத்தி தான் ஆகணும். அப்படி என்ன மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது? அதுல சொல்லாததை என்ன சொல்லிட்டாங்க? மனுநீதியில ஒரே ஒரு அந்த நூல் எவ்வளவு கேவலமானதுன்றதுக்கு மட்டும் நான் சொல்றேன். அத்தியாயம் 9 2 ஸ்லோகங்களை நான் சொல்றேன். ஒன்னு 19வது ஸ்லோகம். அது என்ன சொல்லுதுன்னா, மாதர்கள் பெரும்பாலும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள் என்று அநேக ஸ்ருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கு திருஷ்டாந்திரமாக அந்த விபச்சாரத்துக்கு சுருதியில் சொல்லிய பிராயச்சித்தத்தை கேளுங்கள் அப்படின்றாங்க. அதாவது சுருதின்னு சொன்னா காதால் கேட்டு சொல்லுவது, அதாவது கேட்பதற்கு மட்டுமே உரியது. அதை எழுதியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு வேறதான் சுருதி. அப்ப இந்த சுருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் பெண்களை விபச்சாரிகள் என்று சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு எது சொல்லுது? மனு தர்மம் சொல்லுது. அத்தியாயம் 9 ஸ்லோகம் 19. இதே மனு தர்மம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, பெண்களை பற்றி, மாதர் ஆடவரிடத்தில், அதாவது 14வது ஸ்லோகம், மாதர் ஆடவரிடத்தில் அழகையும் பருவத்தையும் விரும்பாமலே ஆண் தன்மையை மாத்திரம் முக்கியமாக வேண்டி அவர்களை புணருகிறார்கள். இது எவ்வளவு அசிங்கமான நூல் பார்த்தீங்களா? எவ்வளவு கேவலமா பேசுது பாருங்க பெண்களை பற்றி. அப்போ பெண்களினுடைய ஒரு சுயமரியாதையை, பெண்களினுடைய நம்பிக்கையை அவங்க கேள்விக்குள்ளாக்குது. பெண்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, அவங்க நம்பாதீங்க அப்படின்னு இந்த ஆண் சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நூல் இந்த மனுநீதி. அப்ப இதை கொளுத்தாம என்ன பண்றது? இது சமஸ்கிருதம் என்று சொல்லப்படுகிற இந்த செத்த மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூல், அதோடைய செத்து போயிருக்க வேண்டிய ஒரு நூல் இது. இப்பவாது நம்ம அதை என்ன பண்ணுவோம்? அழிச்சிடுவோமே. அதுதானே இந்த நாகரிக சமூகத்திற்கு தேவையானது. ஒரு நாகரிக சமூகம், வளர்ச்சியடைந்த அறிவியல் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நமக்கு இந்த ஒரு பிற்போக்குத்தனமான, பெண்களை இவ்வளவு இழிவாக பேசுகின்ற இந்த கேடுகெட்ட நூல் தேவையா? இதை ஒவ்வொரு பெண்களும் முதல்ல உணரணும். பெண்கள் முதல்ல இதுக்கு முன் வரணும். பெண்கள் தலைமையில், பெண்கள் கைகளால் இந்த மனுநீதி எரிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு 1927 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனுநீதியை எரித்த நெருப்பின் மிச்சமாகத்தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் பேசியிருக்காரு. அந்த நெருப்பை எதிர்வருகின்ற டிசம்பர் 25 நாம் கையில் எடுத்து இந்த மனுநீதியை தமிழ்நாடெங்கும் எரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை அனைத்து கட்சிகளுமே முன்னின்று செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் இது. மனித குலத்திற்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, பெண்களை மோசமாக சித்தரித்திருக்கின்ற இந்த மனுநீதியை எரிக்கின்ற போராட்டத்தை பெரியாரிய இயக்கங்களும், அம்பேத்கரிய இயக்கங்களும், பொதுவுடைமை இயக்கங்களும், பெண்ணிய இயக்கங்களும் இணைந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகின்ற டிசம்பர் 25 நாம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைவூட்டலை நாம மனசுல வச்சுக்கணும். அதனால இந்த மனு தர்மத்தை எரிக்க வேண்டிய ஒரு நூலுக்காக வக்காலத்து வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எவ்வளவு கேடு கெட்டவங்க அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கலாம். எதை நல்லது பேசுறவங்க யாரு, அதை திருச்சி பேசுறவங்க யாருன்ற வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பகுத்தறிவுவாதிகளாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேறுபாடு புரியும். அந்த அடிப்படையில் இந்த மனுநீதிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக போராட்ட களத்தில் இறங்குவார்கள். அதற்கான சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு. நன்றி, வணக்கம்.